வணக்கம் மக்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உரிமை தொகை ரூ. 3000 மாதம் அது எப்படி பெறணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலியமா மாதம் ரூபாய் 1000 வந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2000 ரூபாய் எப்படி பெறணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். அந்த இன்னும் 2000 ரூபாய் பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகளிருக்கு, அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருது. குடும்ப உறுப்பினர்கள்ல அரசு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உரிமை தொகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 அரசு வழங்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், அந்த திட்டத்தின் மூலியமா அவர்களுக்கும் ரூபாய் 1000, அதாவது ஒரு குடும்பத்துல அம்மாக்கும் 1000, பொண்ணு இருந்தா பொண்ணுங்களுக்கும் 1000, பையனுக்கும் 1000, அதாவது 3000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த 3 திட்டத்திலையும் இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் இப்போதைக்கு வந்த தகவல். அது மட்டும் அல்லாமல் அந்த 3 திட்டத்தோட பெயர் பாத்தீங்கன்னா, முதல் மகளிர் உரிமை திட்டத்துல ரூபாய் 1000, புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா 1000 மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலியமா 1000, மொத்தம் 3000 ரூபாய் கொடுக்கறாங்க. மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இணைஞ்சிட்டே வராங்க. புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்க, புதுசா திருமணமானவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அனைவருக்குமே உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.